உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். 50 ஆண்டுகளுக்கு முன் திருடிய 37 ரூபாய் 50 பைசா பணத்தை கடல் கடந்து சென்று 3 லட்சம் ரூபாயாக திருப்பிக் கொடுத்து தேசம் கடந்து நேசத்தை உருவாக்கியிருக்கிறார் கோவையைச் சேர்ந்த தொழில் அதிபர். வாங்கிய கடனையும் திருடிய பணத்தையும் திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற மனமாற்றத்தை ஏற்படுத்திய ஒற்றை பைபிள் வசனம் குறித்த செய்தி தொகுப்பு. இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கெலி அருகே அலகொல பகுதியில் உள்ள ஒரு தேயிலை தோட்டத்தில் பணியாற்றியவர்கள் சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதியினர். 1970 காலகட்டத்தில் அவர்கள் வேறு இடத்திற்கு குடிபெயரும் போது அவர்களின் வீட்டருகே இருந்த தேயிலை தோட்ட தொழிலாளியான பழனிசாமி மாரியம்மாள் தம்பதியின் மகனான 15 வயது சிறுவன் ரஞ்சித்தை உதவிக்கு அழைத்தனர். அப்போது வந்த சிறுவன் ரஞ்சித் வீட்டு உபயோகப் பொருட்களை எடுத்து வைத்து வந்தபோது தலையணைக்கு கீழே ஒரு பொட்டலம் இருந்ததனை பார்த்தார். அந்த பொட்டலத்தை பெருத்தி பார்த்தபோது அதிலிருந்து 37 ரூபாய் 50 ரூபாயை திருடிவிட்டார். வறுமையின் பிடியில் இருந்த அந்த காலகட்டத்தில் அது பெரும் தொகை. அந்த தொகை குறித்து எழுவாய் ரஞ்சித்திடம் கேட்டபோது தனக்கு தெரியாது என தெரிவித்திருக்கின்றார். வறுமையில் வாடும் குடும்பத்தில் பிறந்த ரஞ்சித் 2ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வேடந்தாங்கல் பறவையாக பயணித்து மூட்டை தூக்குதல், வீட்டு வேலை செய்வது, ஹோட்டல் வேலை செய்வது என பல வேலைகளை செய்துள்ளார். கடைசியாக 40 ஆண்டுகளுக்கு முன்பு கோவைக்கு வந்த இவர் சிறிய கேட்டரிங் சர்வீஸை ஆரம்பித்திருக்கிறார். பின்னர் படிப்படியாக உயர்ந்த இவர் தற்போது ரஞ்சித் பிளஸிங் கேட்டரிங் என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலை தந்து வருகிறார். இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட ரஞ்சித் பைபிள் படித்திருக்கின்றார். அதில் துன்மார்க்கர்கள் வாங்கிய கடனை திருப்பச் செலுத்தாமல் போகின்றான், நீதிமான் இறங்கிச் சென்று திரும்ப கொடுக்கிறான் என்ற வசனம் அவரின் வாழ்வில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. தான் வாங்கிய கடன்கள், கடைகளில் பொருட்கள் வாங்கிவிட்டு தராமல் ஏமாத்தியது என சிறுவயதில் செய்த அனைத்தையும் திருப்பித்தர முடிவெடுத்து அதனை அடைக்க ஆரம்பித்தார். புளியம்பட்டையில் பாய்க்கடையில் லுங்கி வாங்கிவிட்டு பணம் தராமல் வந்தது. பெட்டிக்கடை கடன் உள்ளிட்டவற்றை திருப்பித் தரிய ரஞ்சித் வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட கடனையும் திருப்பிச் செலுத்தியிருக்கின்றார். இத்தனை கடன்களை திருடியவற்றை திருப்பித் தந்த ரஞ்சித்திற்கு தன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய எழுவாய்ப்பாட்டியின் வீட்டில் திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்ற எண்ணம் பல இரவு உறக்கத்தை திருடியிருக்கிறது. அந்த பாட்டி தற்போது இருக்க மாட்டார் என்றாலும் அவர் சந்ததியினரை தேடி தந்துவிட முடிவெடுத்தார். சிறுவயது இலங்கை நண்பர்களிடம் விவரங்களை தெரிவித்திருக்கிறார். இலங்கை உள்நாட்டுப் போர், வறுமையால் சுப்பிரமணியம் எழுவாய் சந்ததிகள் சிதறியிருக்கின்றனர். சில மாத தொடர் முயற்சிக்கு பிறகு ஒரு வழியாக சுப்பிரமணியம் எழுவாய் வாரிசுகளை தொடர்பு கொண்டார் ரஞ்சித். சுப்பிரமணியம் எழுவாய் தம்பதிக்கு முருகையா, பழனியாண்டி, கிருஷ்ணன் 3 ஆண், 1 செல்லம்மாள் என்ற பெண் வாரிசு. அவர்களை தொடர்பு கொண்டு பணத்தை திருடியதனையும் அதனை திருப்பித் தரவும் விரும்புவதாக ரஞ்சித் தெரிவித்திருக்கிறார். கேட்டரிங் தொழிலதிபர் ரஞ்சித் சொன்னதை கேட்டு சுப்பிரமணியம் எழுவாய் குடும்பத்தார் நெகிழ்ந்திருக்கின்றனர். ரஞ்சித் இலங்கைக்கு சென்று சுப்பிரமணியம் எழுவாய் ஆண் வாரிசுகள் பழனியாண்டி, கிருஷ்ணன் மற்றும் இறந்து போன முருகையா வாரிசுகள் என 3 குடும்பத்தாருக்கு புத்தாடைகள் மற்றும் குடும்பத்தார்களுக்கு தலா 70,000 ரூபாய் பணத்தை தந்திருக்கிறார். பெண் வாரிசு செல்லம்மாள் இந்தியாவில் குடியேறியதை அறிந்தார் ரஞ்சித். சில மாத தேடலுக்கு பிறகு செல்லம்மாள் இறந்து விட்டதனையும் அவர்களின் வாரிசுகள் திருச்சியில் இருப்பதையும் அறிந்து அவர்களுக்கும் 70,000 ரூபாயை தந்திருக்கிறார். இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் தொழிலதிபர் ரஞ்சித் தந்த பணம் குழந்தைகளின் கல்வி மற்றும் குடும்ப செலவுக்கு உதவியாக அமைந்ததாக சுப்பிரமணியம் எழுவாய் சந்ததிகளின் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். தேசம் விட்டு தேசம் சென்று புதுப்பிக்கப்பட்ட உறவில் அவர்களுக்குள் காட்டும் நேசம் ஏமாற்று வேலைக்கு வேஷம் போடுவோருக்கு ஒரு பாடமாகவே பார்க்கலாம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு சுப்பிரமணியம் எழுவாய் பாட்டியிடம் திருடிய பணத்தை திருப்பிக் கொடுத்து அவர்களின் வாரிசுகள் மனதை திருடிய கோவை தொழிலதிபர் ரஞ்சித்தின் செயலை கேள்விப்பட்ட நபர் ஒருவர் வங்கியில் வாங்கிய கடனை திரும்ப கட்டி அடைத்த நிகழ்வும் நடந்துள்ளதாக கூறுகிறார் ரஞ்சித். என்னுடைய பெயர் ரஞ்சித் பிளஸிங் கேட்டரிங் நடத்திட்டு இருக்கிறேன். நான் சின்ன வயசில் ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்தேன். ஒரு 17 வயசாக இருக்கும்போது நான் இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் சாதாரணமாக ஹோட்டலில் கிளீனராக வேலைக்கு வந்தது. கிளீனர் வேலை, வீடாக போய் வீடு தொடச்சி கொடுப்பேன், பஸ் ஸ்டாண்டில் முறுக்கு வைப்பேன். நான் செய்யாத வேலையை எந்த வேலையுமே கிடையாது. எல்லா வேலையும் வீடு பெருக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்படியே செஞ்சு நாளடைவில் என்னுடைய உழைப்பு, உண்மை முயற்சியில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ரஞ்சித் பிளஸிங் கேட்ரிங்னு நடத்திட்டுருக்கேன். இந்த கேட்ரிங்கை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் பைபிள் படிக்கும்போது பைபிள் ஒரு வாசகம் இருந்தது. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமான் இறங்கி போய் கொடுக்குறான்னு ஒரு வசனம். அப்புறம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு ஒரு வசனம் இருந்தது.
இதை பார்த்துட்டு கனரா பேங்கில் வாங்கியிருந்தேன். அது ரொம்ப வருஷமாக கொடுக்காம இருந்தேன். கனரா பேங்கில் போய் கட்டினேன். அப்புறம் புளியம்பட்டியில் ஒரு பெட்டி கடை, ஒரு லுங்கி கடை, பாண்டிச்சேரி, இப்படி எங்கெங்கே இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே போய் தேடி தேடி கட்டிட்டு வந்தேன். கட்டிட்டு வந்தாலும் இந்த இலங்கையோட பாட்டியோட இதை கொடுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் அங்கேருந்து நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆனதுனால அந்த ஞாபகமும் எனக்கு வரல. ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் பைபிள் படிக்கும்போது இந்த வசனம் எனக்குள்ளே வந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்படும்போது அப்போ எனக்குள்ளே ஒரு யோசனை வந்தது. எல்லாத்துக்கும் கொடுத்தோம், அந்த பாட்டிக்கு நம்ம கொடுக்கலையே, அது நம்மளுக்கு ஒரு குறையாக இருக்கிற பிறருக்கு அன்பு செலுத்துகிற கடனை எல்லாமல் வேறு ஒன்றிலையும் கடப்படக்கூடாதுன்னு என்னுடைய எண்ணம். அதனால் என்ன பண்ணேன்னு கேட்டால் கட்டுறதுக்கு வழியில் கான்டாக்ட் இல்லை. ஒரு காலகட்டத்தில் எனக்கு ரிலேட்டிவ் எங்கள் மாமா பையன் ஒரு நான் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோன்னா அவர்கிட்ட போன வருஷம் நான் கேட்டேன், இந்த அட்ரஸ் உள்ளவங்களாம் எங்கே இருக்காங்க என்னன்னு கேட்டோன்னே அவங்களாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் யார் இருக்காங்கன்னு கேட்டால் அவங்க பசங்க 3 பேர் இருக்காங்க. அதில் ஒரு பையனில் 2வது பெரிய பையனோட பசங்க, 2வது பையன் 3வது பையன் அப்படி இருக்காங்க. ஒரு மக வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அதனால் ஸ்ரீலங்கா வந்து ஜூலை 19ஆம் தேதி போய் அவங்கள எல்லாம் ஒரு ஹோட்டலில் வர சொல்லி ஹோட்டலுக்கு எல்லாத்துக்கும் டீ காப்பி கொடுத்து எல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாம் ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கறது, அதுலேயும் எங்கள் அம்மாவோட பணம் இத்தனை வருஷம் சென்று எங்களுக்கு இவ்வளோ பெரிய தொகை 3 லட்சம். 3 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. இப்போ கிடைச்ச ரொம்ப சந்தோஷம்னு எல்லாத்துக்கும் கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதம் சென்று 2-3 மாதம் சென்று அவரோட 2வது மகனோட பொண்ணு கூட இங்கே பவானின்னு சொல்லி என்னை வந்து இப்போ 2-3 நாளைக்கு முன்னே இங்கே வந்து எங்கள் வீட்டில் பார்த்துட்டு 2-3 நாள் தங்கி இருந்துட்டு இப்போ ஸ்ரீலங்கா போகிறாங்க. அவங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு அங்கிள் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு இப்போ வந்தப்போ கூட அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து தான் இப்போயும் நான் அனுப்பி விட்றேன். அதனால் ஒரு உறவுகள், ஒரு பணங்கிறத தாண்டி ஒரு உறவுகள் உருவாகிடுச்சு. பணத்தினால ஒரு குணமும் வந்துடுச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது. ஒருத்தர் வந்து பேங்கில் லோன் வாங்கினது, வெளியில் நிறைய வாங்கின லோனெல்லாம் கொடுக்காமல் இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்டாத பணத்தை 1,80,000 ரூபா வாங்கின கடை, எஜுகேஷன் லோனு, மற்றவங்கிட்ட வாங்கினெல்லாம் கொண்டு கட்டிட்டு வந்திருக்காரு. என்னுடைய இந்த செய்திகளை பார்த்துட்டு போய் கட்டிட்டு வந்திருக்காரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்களும் இந்த மாதிரி எல்லாருமே நாங்களும் இந்த மாதிரி கட்டிடுவோம், எங்களுக்கு அந்த மாதிரி கடன் நல்லா இருக்க கொண்டு கட்டிடுவோம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் பவானி, ஸ்ரீலங்காவில் கிளம்பில் இருக்கிறேன். நான் வந்து ரஞ்சித் அங்கிளை பார்க்குறதுக்காக இப்போ இந்தியா வந்திருக்கிறேன். அவர் வந்து எனக்கு ரஞ்சித் அங்கிளை முன்னாடி தெரியாது. என்னோடய அப்பா சொல்ல போயிட்டு தான் எனக்கு ரஞ்சித் அங்கிளை தெரியும். என்னென்னா ரஞ்சித் அங்கிள் வந்து ஏதோ காசு அப்பாட அம்மாட காசை வந்து அவர் எடுத்துட்டாராம். எடுத்து அதை வந்து அவர் திருப்பி தாரத்துக்காக ஸ்ரீலங்கா வாராருன்னு அப்பா சொல்லி எனக்கு தெரியும். அப்போ நான் கேட்டேன், அதை திருப்பி தர அவர் வாராரா அப்படின்னு. அதை திருப்பி அதை விட பல மடங்கு திருப்பி தாரத்துக்காக அவர் வாராரு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் இப்படி ஒரு மனுஷனை நம்ம இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அப்போ எடுத்த காசை தெரியாமல் அவங்க வச்சுக்கொள்ளலாம். ஆனால் அவங்க சொல்லி அவங்க திருப்பி அவங்களுக்கு எனக்கு 3 பேர், அப்பா, எங்களோட சித்தப்பா, எங்களோட பெரியப்பா, அவங்க 3 பேருக்காகவும் அவர் அந்த காசை கொடுக்கறதுக்காக வந்தாருன்னு சொல்கிற நேரம் ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. என்னோட பாட்டி பேர் வந்து எழுவாய். அவங்க வந்து அலகொலை, நுவரெலி சைடில் அலகொலையில் இருந்தாங்க. அவங்களோட காசு தான் 30 ரூபா ஏதோ அந்த காசு அளவு தான் எடுத்தாராம். அந்த காசை விட எங்களுக்கு ஒரு 3-4 மடங்குக்கு மேலே அவர் ஸ்ரீலங்கா காசுக்கு தந்தார். அப்போ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பயனாக இருந்துச்சு. பயனுள்ளதாக எல்லாருக்குமே, எங்களோட ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதை வந்து நம்மளோட அப்பாட மெடிக்கல் இதுக்காக பயன்படுத்தினாங்க. எங்களை எஜுகேஷன் அந்த இதுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பயன்படுத்திட்டாங்க.
எங்களோட ஃபேமிலியில் வந்து அப்பாட சகோதரமார் 3 பேர் சகோதரமார். அந்த 3 பேரில் ஒரு ஆள் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. அப்போது இல்லாத ஆட்களுக்கு அவங்களோட பசங்களுக்கு அங்கிள் அந்த காசை கொடுத்தாரு. இப்போ எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் அந்த எங்களோட சித்தப்பா வந்து அங்கேயே தான் இருக்கிறாரு. இப்போ நாங்கள்லாம் எனக்கு அப்பாலாம் கிளம்புக்கு வந்தாச்சு. அங்கிள் வந்த டைமில் ரொம்ப அங்கிள் இப்போ ரீசெண்டாக தான் கிட்டத்தில் தான் வந்தார். வந்து ஒரு 3-4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் வந்தார். அப்போ அங்கிள் எனக்கு நான் முன்னாடி பார்த்தது கூட இல்லை. அப்போ எப்படா அவரை பார்ப்போம், அந்த இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை எப்போ பார்ப்போன்ற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்பவே இருந்தது. எங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப இருந்தது. வந்தோடனே உடனே நாங்கள் போய் அவரை மீட் பண்ணணும். மீட் பண்ண தருணம் வந்து அதான் இவர் வந்து அப்புறம் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிளை ரொம்ப நன்றி கடன் பட்டோம். ரொம்ப நன்றி கடன் பட்டு தான் அங்கிளுக்கு எல்லாம் சொன்னோம். நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்தது வந்து அங்கிளுக்கும் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்கிறேன். இப்போ இந்த காலத்தில் நான் எல்லாரோடையும் நிறைய பேரோட நம்ம பழகியிருக்கோம், எல்லாமே சொல்லியிருக்கோம். நிறைய பேர் பொய்யத்தான் சொல்லுவாங்க. உண்மையை பேசுகிறது ரொம்பவே கஷ்டம்தான். யாருமே இந்த காசு விஷயத்துலலாம் இப்போ ரொம்ப கஷ்டம், யாரையும் நம்பவும் முடியாமல் இருக்குது. அப்போ இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்குறது வந்து பெரிய ஒரு விஷயம் தானே, ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் யாருக்கு இப்போ இப்படி இருந்தாலும் நாங்கள் யாருக்குமே கடன் இல்லாமல் நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, ஓரளவு தெரியும். அப்பாட மூலமாக தான் இவர் நிறைய பேர் நம்பருங்களை எடுத்து நிறைய பேரோட இவருக்கு தெரிஞ்ச அவ்வளோ பேரோடையும் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இவருக்கு தெரிஞ்ச அவ்வளோ பேரோடையும் இப்போ பேசி பழகுறாரு அவர். அது வந்து மாமனிதர் தான். இது வந்து அப்பா இது சொல்ல முடியாது. அது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு இது. இப்போ வந்து அங்கிள் வந்து நான் அந்த டைம் அங்கிளோட பேசினதை விட இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ். ஒரு அப்பா பொண்ணுன்ற உறவு தான் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவு வந்து அது என்றைக்குமே அது மாறாது. இன்னும் அது மேலோங்குமே தவிர அது மாற்றம் இல்லை. அதில் அங்கிளுக்கும் எங்களுக்குமான உறவு ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே பேசிக்கொள்ளணும். டெய்லி அங்கிள் டெய்லி இல்லைனாலும் 1 வீக்குக்கு ஒரு முறை எப்படியோ நானோ இல்லை அங்கிளோ பேசிடுவோம். அப்பாவும் அப்படி தான். அப்பா நான் ரொம்ப கேட்பார், பேசுகிறதுக்கு வரும். ஆனால் அங்கிளோட க்ளோஸாக நான் பேசுகிறது நான் தான் ரொம்ப இதை விட க்ளோஸாக இருக்கும், ரொம்ப நெருக்கமான இதாக இருக்கும். இப்போ அங்கிள் அங்கே வந்தால் நம்மளோட வீட்டுக்கு அந்த போன முறை வந்த டைம் வந்து வீட்டுக்கெல்லாம் வர்றது அளவுக்கு அங்கிளுக்கு டைமும் இல்லை. அங்கிள் அந்த டைம் தானே நான் முதல் முறை பார்த்தது வந்து அந்த டைம். இப்போ வந்து ரொம்ப பேசி இப்போ ஒரு சொந்தமான ஒரு உறவு முறை. அப்போ அது வந்து இப்போ இனி ரொம்ப நெருக்கமானதாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி நீங்களும் இருங்க, நேர்மையாக இருங்க, உண்மையாக இருங்க. அதுதான் சொல்கிறது.